அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுசு ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்க்கை, எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்க உடம்பு ஒன்ன தவிர. ஏன்னா குரு வக்ரம், ராசியில சனி, 11ஆம் இடத்துல எல்லா கிரகமும், அப்ப எல்லாமே சாதகம் தான். குறிப்பா தந்தை வழி சொத்துக்கள், தந்தை மூலியமாக வருமானம், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல லாபம், பேச்சு மூலியமா லாபம். ரியல் எஸ்டேட் அடிப்பவர்கள்லாம் நீங்க வைக்கிறது தான் பேச்சு, நீங்க சொல்றதுதான். அந்த பூமியை தொடர்பு கொள்ற அனைத்து விதத்திலையும் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல. அதே மாதிரி சீருடை பணியாளர்களாக இருக்கும்போதுல, சீருடை பணியாளர்னா போலீஸா இருக்கிறவங்க, இபி மேனா இருக்கிறவங்க, அந்த காக்கி சட்டைம்பாங்களா அதை போட்ட அனைவருக்குமே நல்லா இருக்கும். மிலிட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் ரேங்கிங் கூடும், பெரிய லெவல்ல வருவீங்க. உங்களுக்கு தேடி போகாமே அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வரும். அதாவது சிம்பிளா நீங்க நடந்து போயிட்டு இருந்துக்கும் போதுல ஒரு வேலையை பார்த்திருப்பீங்க, அந்த வேலை உங்களை பாராட்டக்கூடிய வேலையாக மாறும். சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நேரம் இது. பயங்கரமான பேர் கிடைக்கும், நல்ல காசு பணம் கிடைக்கும். நான் சொல்லவே இல்லை, பெயர் கிடைக்கும். இந்த நபர் இப்படி ஆளுமையில் சிறந்தவர், இல்ல தைரியமான ஆளு, இல்லாட்டி வீரமான நபர் அப்படின்னு ஏதோ ஒண்ணு, புகழ், கௌரவம், பட்டம், ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதோ இல்லையோ ப்ரொமோஷன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கைத்தன்மையான உள்ள ஆளா மாறுவீங்க, நம்பிக்கைக்குரிய ஆளா மாறுவீங்க. ஆனா உங்களோட உடம்பு மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ரமா இருக்காரு. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. குருவுக்கு 8லதான் எல்லா கிரகங்களும் சேருது. அப்படிங்கும்போது உடம்புக்கு பாதிப்பு, மற்றபடி பேருக்கோ புகழுக்கோ கௌரவத்துக்கோ அதெல்லாம் தூக்கி உச்சத்துல கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. காசு பணம் கொடுக்க மாட்டேன், பேரும் புகழையும் கொடுத்துட்டு போறேன், உங்களால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உன்னத நிலையை கொடுத்துரும் மீனராசியினருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பால ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வயிற்றுல ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும், வயிற்றுல செரிமான பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனையோ வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ராகு உங்களுக்கு சாதகமா இல்லை. ஸோ வெளியாட்கள் யாவரையும் நம்ப வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கிறவர்களாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு உள்ளூருக்குள்ள வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
பணம் கட்டி இப்ப வெளிநாடு நான் போலாமான்னு கேட்கறவங்க தயவு செஞ்சு போக வேண்டாம். இது சரியான காலகட்டம் இல்லை, ஏமாந்துருவீங்க. சோ பார்த்து நிதானமா கொஞ்ச நாள் கழிச்சு கூட போய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ராகு சுத்தமாவே சாதகமா இல்ல. வெளியாட்களை துளியும் நம்ப வேண்டாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பணம்ல இருக்கிற ராகு தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உருவாக்கி விட்டுரும், இல்லாட்டி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறத, அதாவது பிரிவினை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வருமானம் கிடைக்குதோ இல்லையோ நிச்சயம் பேரும் புகழும் கௌரவமும் நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க பொழப்ப விட்டுட்டு அடுத்தவங்க பொழப்ப பாக்குறதுக்குலாம் இந்த நேரத்துல தயாரா இருப்பீங்க. பேரும் புகழும் வருதுனாவே நம்ம பொழப்ப நம்மள மறந்துட்டோம், பிறரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் பேரும் புகழும் வரும். அப்ப இந்த அமைப்பின்படி உங்க பொழப்பு கெட்டு போவதில் எந்த மாற்றமும் இல்லை. 10ல குரு வாக்கு, 10ஆம் அதிபதி குரு வக்ரமாய் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குருவும் வக்ரம், அதாவது ராசியும் வக்ரம், ராசியை நட்சத்திராதிபதியும் வக்ரம், ராசியில சனி. சோ ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முதன்மை வகிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ். குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரை இதுதான். அதுவும் இந்த குருவுக்கு 8ல இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால உங்க ராசிக்கு 11ஆம் இடம் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. குருவுக்கு 8ல. அப்ப நீங்க பிறர் வம்புக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறது, பிறர் வம்புக்காக கோர்ட்டுக்கு போறது, இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. இல்லாட்டி நீங்களே வாலண்டியரா யாரையாவது சண்டை போட்டு நீங்களே வாலண்டியரா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ இல்லாட்டி கோர்ட்டுக்கோ போயிட்டு, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கோ போயிட்டு வருவீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுங்க, தப்பே இல்லை. அவங்களோட உங்க கிராமம் போயிடட்டும். இல்லாட்டி நீங்க தலையிடுறதுன்னா என்ன, போய் அங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு வருது. சும்மா அவங்க எனக்கு நியாயம் பேச தெரியும், இது இப்படி அது அப்படின்லாம் போய் பேசக்கூடாது. வாயை துறக்காம போறீங்க, அங்க நிக்கிறீங்க, வாயை துறக்காம வரீங்க. அப்படி இருந்தா உங்களுடைய பாதிப்புக்குட்டான கிரகங்கள் கழிஞ்சிடும். இல்லாட்டி என்ன ஆகும், வாலண்டியரா பிரச்சனையை நீங்களே தேடி இழுக்கிற மாதிரி அது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியா இருந்தாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? தொழிலால் கடன் ஏற்படும், இல்லாட்டி உங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நோயோ இல்லாட்டி பெரிய பாதிப்போ ஏற்படும். ரொம்ப கடன் வாங்காதீங்க. ரொம்ப கடன் வாங்கினாலும் அப்ஸ்கேண்ட் ஆகிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும். அதே மாதிரி ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாவுடனும் எந்த ஒரு வேலையும் பாருங்க. வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நான் கட்டிட்டு இருக்கேன் சார், லோன் போட்டு தான் கட்டிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல லோன் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்து நிதானமா எந்த ஒரு வேலையும் செய்வது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்வது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை ராசியில சனி, குரு வக்ரம். ஓகே, உடம்பு மட்டும் கவனமா இருக்கணும். உடம்புல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வரும், மற்ற எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய லெவல்ல சிக்கலும் இருக்காது. நண்பர்கள் உதவியோ இல்ல கணவனின் உதவியோ மனைவியின் உதவியோ இல்ல பார்ட்னர்ஸ், தொழில பார்ட்னர்ஸோட உதவியோ நல்ல முறையில உங்களுக்கு இருக்கும். சில சங்கடங்கள் வந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிச்சு வந்துடலாம். அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட லைன்ல உங்களுக்கு சிறிது சங்கடங்களும் மனவேதனைகளும் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளிடம் எந்த வம்பு வழக்கும் வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அமைதியா இருங்க, பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு நீங்க தான் போய் அமைதியா இருந்துட்டு வாங்குங்க. நீங்க போகவே வேண்டாம், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே போதுமானது. தொழில எல்லாம் எந்த பாதிப்பும் வராது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் வராது. வருமானத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. எல்லாமே பக்கவா இருக்கும். எல்லாமே நீட்டா ஸ்டாண்டர்டா ஓகே. குடும்பத்தை ஓட்டுறதுக்கு என்ன பணம் வரணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு 10,000 ரூபாய் தேவைன்னா அந்த 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க. ஸோ இந்த அமைப்பு லிபரலா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நீங்களா வாலண்டியரா போய் எதுலையும் மாட்டிக்காம இருந்தா ரைட். நார்மலா நிதானமா ரன்னிங் ஆகுற மாதிரி ரன்னிங் ஆகிட்டே இருங்க. சரிங்களா? உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, வேற எதையும் பண்ண வேண்டாம். குறிப்பா வம்பு வழக்கு கோட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வர பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வரும். தாயாருக்கோ இல்லாட்டி தாயார் வழி உறவினருக்கோ ஏதோ பாதிப்பு வரும். அந்த பாதிப்புல போய் தயவு செஞ்சு நீங்க நிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா
இதுல ஆதாயம் உண்டா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. சரியா? அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல வழக்கு வரும்னு, அந்த வழக்கு வந்தாலும் அது பின்னாடி சரியாயிரும். ஏன்னா உச்ச செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்கு ஒண்ணு கொடுத்து அதை சரி பண்ணி பெரிய ஆளாக்கி விடும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தேவையில்லாத வீண் செலவுகள், எதுக்கு செலவு பண்ணோம்னே தெரியாம செலவு பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமா நடக்கும். ஸோ ஜனவரி மாசம் ஃபுல்லாவே சகல விதத்திலையும் செலவு பண்ணக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா ரேவதி நட்சத்திரம். அதாவது கடைசி 5 நட்சத்திரமே செலவு செலவு செலவுன்னு தான் போயிட்டு இருக்கும். கடைசி 27 நட்சத்திரத்துல கடைசி 5 நட்சத்திரமே இந்த காலகட்டத்துல செலவு. பணத்தை கையில காசு பணத்தை இருக்காம செலவு பண்ணி மருத்துவ செலவா பண்ணணும், இல்லாட்டி வேற ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. மறைபொருளை தேடும் அமைப்பு. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு கற்பனை பண்ணிட்டு செலவு பண்றவங்க நீங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செலவு பண்ணுங்க. முதலீடா மாத்துவது நல்லது. முதலீடு அல்லாத வேறு பொருட்களாக நீங்க செயல்படுத்தும் போதில் இல்ல தொழிலுக்கு செயல்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குறிப்பா கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும். இது எல்லாமே லாபமா மாறும். எப்ப? ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரி மாசத்துல. அதெல்லாம் பிப்ரவரி மாத பலன்களை சொல்லலாம். அது வரையும் நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா அமைதியா செலவுகளை தவிர்த்துக்கிட்டு எப்படி செயல்படுத்த முடியுமோ அப்படி செயல்படுத்துறது நல்லது. இல்லை நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செயல்படுறீங்கன்னா அது உங்களோட இதே ஒழிய, உங்களோட துணிச்சல், உங்களோட திறமை, உங்களோட தைரியமே ஒழிய நான் எதுக்கையும் குறுக்கிட வரல. ஆனா மொத்தத்துல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற அமைப்புகளாலேயோ ஒரு மிகப்பெரிய செலவு இனங்களை இழுத்துக்கிட்டு அப்புறம் அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.